நாட்களும். இது வரைக்கும் நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 30 சம் பார்த்துருக்கோம். மாடல் 1லேருந்து 6 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அந்த வீடியோஸ் எல்லாமே டைம் அண்ட் ஒர்க் காலமும் வேலையும் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்காதவங்க பாருங்கள். ஓகேங்களா? அப்போ தான் அதோட கான்செப்டும் தொடர்ச்சியும் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா? இன்றைக்கி ரொம்பவே முக்கியமான மாடல் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? என்ன மாடல் அப்படின்னா, ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. பாதியில் வந்து ஒருத்தர் வந்து வேலையை விட்டு போயிடுவார், இல்லைனா பாதியில் தான் ஒருத்தவங்க வந்து ஜாயின் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி சமயம் எப்படி போடலாம் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்பவே முக்கியமான மாடல். ஓகேங்களா? பார்க்கலாமா? பாருங்கள், ஃபஸ்ட்டு சம். ஏ என்பவர் ஒரு வேலையை 15 நாட்களில் முடிப்பார். பி அதே வேலையை 20 நாட்களில் முடிப்பார். இருவரும் 4 நாட்கள் இணைந்து வேலை செய்த பின் சென்று விடுகின்றனர் எனில் இருவரும் சேர்ந்து முடித்த வேலையின் அளவு. ஓகேங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஏக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, பிக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. 2 பேருமே 4 நாள் வேலை செஞ்சுட்டு 2 பேருமே போயிடுறாங்களாமா. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்க 4 நாளில் செஞ்ச வேலையோட அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சம் வந்து ரொம்பவே ஈஸியான சம். பாருங்க, ஏக்கு தனியாக கொடுத்துட்டு பிக்கு தனியாக கொடுத்துட்டு 2 பேரும் சேர்ந்து அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவோம்? நம்ம ஏ ப்ளஸ் பின்னு கேட்டாங்க அப்படின்னா 2 வேல்யூஸையுமே நம்ம மேலே பெருக்கிக்குவோம், கீழே வந்து கூட்டிக்குவோம். ஓகேங்களா? இப்போ என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. 15 × 20/35. 5ஆல் அடித்தா இது 7, இது 3. அப்போ என்ன கிடைக்குது நமக்கு? 60/7ன்னு கிடைக்குது. இது வந்து ஏவும் பியும் சேர்ந்து செஞ்ச வேலையோட நாட்கள். ஓகேங்களா? அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாங்கன்னு சொல்லிட்டு. இதுவே ஒரு நாள் வேலை அப்படின்னா, ஒரு நாள் வேலைன்னா என்ன பண்ணணும்? இது அப்படியே தலைகீழாக எழுதிக்கணும். பாருங்கள், அப்போ 1/60/7ன்னு வரும். ஸோ ஒரு டிவைடட் பைக்கு கீழே பின்னம் இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம அப்படியே தலைகீழாக எழுதிக்கலாம். ஓகேங்களா? அப்போது 7/60ன்னு கிடச்சிருக்கு. என்ன? ஏ அண்ட் பியோட ஒரு நாள் வேலை வந்து 7/60. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 4 நாள் இணைந்து வேலை செய்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும்? ஒரு நாள் வேலை அதுன்னா அப்போ 4 நாளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? 4ஆல் பெருக்கிட்டாலே போதும். இருக்கிற வேல்யூவை 4ஆல் பெருக்கினாலே ஆன்சர். பாருங்கள், அடிச்சு போகிறதுனா அடிச்சு போட்டுக்கலாம், 4ஆலே அடிக்கலாம். எத்தனை டைம் வரும்? ஒரு நாள் 4, 5 அப்போது 7/15 நாட்கள். 2 பேருமே சேர்ந்து 4 நாளில் 7/15 வேலையை, ஓகேங்களா, 7/15ங்கிற அந்த அளவு வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் பார்த்தா அப்படின்னா 7/15. ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். பாருங்க, ஏ என்பவர் ஒரு வேலையை 18 நாட்களில் முடிப்பார். பி அதே வேலையை 15 நாட்களில் முடிப்பார். பி அந்த வேலையை தொடங்கி 10 நாட்கள் செய்த பின் சென்று விடுகிறார் எனில் மீதமுள்ள வேலையை ஏ எத்தனை நாட்களில் முடிப்பார்? இந்த மாதிரி 2 பேர் தான் கொடுத்துட்டு ஒருத்தவங்க வந்து பாதியிலேயே போயிட்டாங்க, இல்லைன்னா பாதியில் ஜாயின் பண்ணுறாங்க. இந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின் இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த 2 வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. 2 பேர்த்துக்கு தனித்தனியாக வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 2ஐயும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு ஏக்கான ஒரு நாள் வேலை, பிக்கான ஒரு நாள் வேலை, இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு போட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் சம். ஓகேங்களா? ஸோ சம் போடுற எப்படிங்கிறத பாருங்கள். ஓகேங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏ எவ்வளோ நாளாமா? 18. பி பார்த்தோம் அப்படின்னா 15 நாட்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இந்த 18க்கும் 15க்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். பாருங்கள், 18, 15 3ஆல் போட்டால் 6, இது வந்து 5ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் காமனான நம்பரால் போட முடியாது. அப்போ என்ன கிடைக்கும்? எல்சிஎம் போட்டோம் அப்படின்னா சைடு இந்த கீழே எல்லாத்தையும் பெருக்கணுமா? 6 18, 18 5 90. ஓகேங்களா? அப்போ எல்சிஎம் என்ன கிடைச்சிருக்கு நமக்கு? 90ன்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? எடுத்த உடனே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எல்சிஎம் கண்டுபிடிச்சிருங்க. ஓகேங்களா? எல்சிஎம் கிடச்சது இல்லையா, அதை வந்து நம்ம மொத்த பங்குன்னு வச்சுக்கணும். ஓகேங்களா? வேலையோட மொத்த பங்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஏவின் ஒரு நாள் வேலை, ஏவின் ஒரு நாள் வேலை இங்கே 18 அப்படின்னா அதோட தலைகீழி போடுவோமா? 1/18. ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு பங்குல வேணும். ஓகேங்களா? பங்குல இருந்ததுன்னா நம்ம ஈஸியாக போட்டுடலாம். அப்போ என்ன பண்ணிக்கணும்? மொத்த பங்கால் இதை பெருக்கணும் அப்படின்னா நமக்கு ஏவோட பங்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? பாருங்கள், இதை அடித்து போட்டால் இது 5 டைம் கிடைக்கும். அப்போது 5 பங்கு. புரியுதுங்களா? அடுத்து பாருங்கள், பியின் ஒரு நாள் வேலை
என்ன 15ஓட தலைகீழி. அப்போ 1/15 இன்ட்டு 90ன்னு வரும். ஓகேங்களா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எத்தனை டைம் வரும்? 15ஆல் அடித்தா அப்படின்னா 2 6 டைம் வரும். அப்போ 6 பங்கு. புரியுதுங்களா? அப்போ ஏவின் ஒரு நாள் வேலை பார்த்தோம் அப்படின்னா அந்த வேலையில் 5 பங்கு முடிஞ்சிருக்கும். பியின் ஒரு நாள் வேலையில் பார்த்தோம் அப்படின்னா அந்த வேலையில் 6 பங்கு முடிஞ்சிருக்கும். மொத்த பங்கு 90. இந்த மாதிரி இதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னே பார்க்கணும். பாருங்கள், பி அந்த வேலையை தொடங்கி 10 நாட்கள் செய்த பின், அப்போ ஒரு நாளுக்கு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. 10 நாள் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இந்த வேல்யூஸை நம்ம 10ஆல் பெருக்குவோம். அப்போது 6 × 10 பங்கு 60 பங்கு. புரியுதுங்களா? ஓகே, அடுத்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? எனில் மீதமுள்ள வேலையை ஏ எத்தனை நாட்களில் செய்திருப்பார்? இப்போ 60 பங்கு முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ ஏ வந்து அடுத்து ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா அப்போ மீதி வேலை என்ன இருக்கும்? மீதி வேலை மொத்த பங்குலேருந்து இந்த 60 கழிச்சிட்டா மீதி வேலை கிடச்சிருமா? அப்போ 90 - 60 = 30 பங்கு. அப்போ 30 பங்கு வேலை இன்னும் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஏக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஏக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்படி போடணும்னு பாருங்கள். மீதி வேலை பை ஏ. ஏன்னா என்ன? ஏவின் பங்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? மீதி வேலை எவ்வளோ கிடைச்சிது? 30 பங்கு பை ஏவோட பங்கு என்ன? 5. அடித்தா ஆன்சர், அடித்து போட்டால் ஆன்சர் பாருங்கள் 6. அப்போது 6 நாளில் வந்து அவர் வந்து அந்த வேலையை முடிச்சிருப்பார், மீதி வேலையை. ஓகேங்களா? ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. ஒருத்தங்க வந்து வேலையை விட்டு சென்று விட்டார், ஒருத்தங்க அடிஷ்னலாக சேர்றாங்க அப்படின்னு இருந்தால் மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது இந்த ஸ்டெப் எல்லாத்தையுமே பண்ணிடணும். ஓகேங்களா? மீதியை அப்புறமே தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க 2க்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கணும். அந்த எல்சிஎம் வேல்யூ தான் மொத்த பங்கு. ஓகேங்களா? அப்போ ஏவோட ஒரு நாள் வேலை என்ன பங்கு வருதுன்னு பார்த்துக்கணும். அப்போ இந்த வேல்யூஸை நம்ம 90ஆல் பெருக்கிக்கணும். ஓகேங்களா? பெருக்கணும் அப்படின்னா அது ஒரு பங்கு கிடைக்கும். அதே மாதிரி இன்னொருத்தங்களுக்கு ஒரு நாள் வேலையோட பங்கு என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் கொஸ்டினை படிக்கணும். பி அந்த வேலையை தொடங்கி 10 நாட்கள் செய்கிறாராம். ஒரு நாளுக்கு நம்ம பங்கு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ 10 நாளுக்கு என்ன வரும்? 10ஆல் பெருக்கினாலே கிடச்சிரும். ஓகேங்களா? போயிட்டாரு. அதுக்கப்புறம் மீதி இருக்க வேலையை தான் ஏ செய்கிறாரு. அப்போ மீதி இருக்க வேலை என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மொத்த வேலையிலேருந்து பி செஞ்ச வேலையை கழிச்சிட்டோன்னா மீதி இருக்க வேலையை கிடைச்சி. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஏவோட வேலை எத்தனை நாள் முடிப்பார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அந்த மீதி வேலை கண்டுபிடிச்சல அந்த பங்கு பை ஏவோட பங்கு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம். அதை டிவைடட் பை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. பி மற்றும் கியூ ஆகியோர் ஒரு வேலையை முறையை 20 மற்றும் 30 நாட்களில் முடிப்பர். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினர். சில நாள்கள் வேலை செய்த பிறகு கியூ ஆனவர் சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை பி ஆனவர் 5 நாள்களில் முடிக்கிறார். எனில் தொடங்கியதிலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு கியூ வேலையை விட்டு சென்றார்? பாருங்க, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? கியூ ஆனவர் சென்று விடுகிறார். ஸோ இந்த மாதிரி கேட்டாலே ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன ப்ரொசீஜர் தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பருக்கு நம்ம என்ன பண்ணணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். பாருங்கள், பி பார்த்தோம் அப்படின்னா 20 நாள், கியூ பார்த்தோம் அப்படின்னா 30 நாள். அப்போ எல்சிஎம் 20க்கும் 30க்கும் நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், 20க்கும் 30க்கும் எடுத்தோம் அப்படின்னா 5ஆல் போட்டோம் அப்படின்னா இது எத்தனை டைம் இருக்கும்? 4, இது 6, 2ஆல் போட்டால் இது 2, இது 3. ஓகேங்களா? அப்போ இதோட நிறுத்திக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் காமனான போட முடியாது. ஸோ இந்த சைடில் இருக்கிறது இங்கே கீழே இருக்கிறது எல்லாத்தையும் பெருக்குனா எல்சிஎம். பாருங்கள், I2 10, π2 20, 20 60. அப்போ எல்சிஎம் என்ன கிடச்சிருக்கு? நமக்கு 60ன்னு கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? கொடுத்துருக்க 2 நம்பருக்கு நம்ம வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கணும். அது வந்து மொத்த பங்கு. ஓகேங்களா? ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? ஏக்கான ஒரு நாள் வேலை, ஏவின் இங்கே பீன்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ பீன் ஒரு நாள் வேலை என்ன பண்ணணும்? இதோட தலைகீழியே ஃபஸ்ட்டு எழுதணும். 1/20 இன்ட்டு மொத்த பங்கு. ஓகேங்களா? இப்போ அடித்து எழுதுனா பாருங்கள் 3ன்னு கிடைக்கும். அப்போ 3 பங்கு. ஸோ பீன் ஒரு நாள் வேலை பார்த்தோம் அப்படின்னா 3 பங்கு. ஓகேங்களா? அடுத்து கியூவின் ஒரு நாள் வேலை
அப்போ Qவோட இந்த வேல்யூஸோட தலைகீழி 1/30 × 60 அடித்தா நமக்கு 2ன்னு கிடைக்கும். ஸோ 2 பங்கு. ஸோ புரியுதுங்களா? கொஸ்டின் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னே நான் பார்க்கல. ஓகேங்களா? கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு 2 வேல்யூஸ் எடுத்து போட்டு எல்சிஎம் கண்டுபிடிச்சி மொத்த பங்கு P அண்ட் Qவோட ஒரு நாள் வேலையோட பங்கு எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ கொஸ்டின் படிக்கலாம் பாருங்கள். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினர். ஓகேங்களா? 2 பேரும் சேர்ந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சில நாள்கள் வேலை செய்த பிறகு Q ஆனவர் சென்று விடுகிறார். கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு Q போயிட்டார். ஆனால் அந்த கொஞ்ச நாளுங்கிறது அவங்க என்னன்னு சொல்லலை. ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்கிறாங்க? மீதமுள்ள வேலையை P ஆனவர் 5 நாட்களில் முடிக்கிறார். ஓகேங்களா? அப்போ Q போனதுக்கு அப்புறம் மீதி இருக்க வேலையை 5 நாளில் முடிக்கிறார். ஸோ இதுதான் நமக்கு க்ளூ. ஓகேங்களா? எனில் தொடங்கியதிலிருந்து எத்தனை நாள்களுக்கு பிறகு Q வேலையை விட்டு சென்றார். ஓகேங்களா? அப்போது அந்த 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்க இல்லையா, அந்த வேலையை கண்டுபிடிச்சிட்டாலே அது வரைக்குமே Q இருந்தார். ஸோ அது தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஓகே, க்ளூ என்ன இருக்குது? P ஆனவர் மீதி வேலையை 5 நாளில் முடிக்கிறாரு. ஓகேங்களா? இப்போது நமக்கு Pயோட ஒரு நாள் பங்கு தெரியும். அப்போ 5 நாளுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? அதை 5ஆல் பெருக்கிக்கலாம். அப்போது 15 பங்கு. புரியுதுங்களா எப்படி போடுறேன்னு? ஸோ Pக்கு மீதி இருக்க வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த 5 நாளை நான் இந்த பங்கு கூட பெருக்கிக்கிட்டு ஸோ 15 பங்கு. ஓகேங்களா? ஓகே, இப்போ மொத்த பங்குல இருந்து இப்போ P + Q 2 பேரும் சேர்ந்து தானே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ மீதியை தான் இவர் செஞ்சார், P செஞ்சார். அப்போ மொத்த பங்குலேருந்து நம்ம இந்த P செஞ்ச வேலையை, P மட்டும் தனியாக செஞ்ச வேலையை நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம 2 பேரும் செஞ்ச வேலையை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? பாருங்கள், 45 பங்கு. புரியுதுங்களா? இந்த இடம் ஃபஸ்ட்டு Pக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? மொத்த பங்குலேருந்து P மட்டும் தனியாக செஞ்ச பங்கு கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி இருக்க பங்கு அந்த 2 பேருமே சேர்ந்து செஞ்ச பங்கு. ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? Qவோட எப்போ வேலையை விட்டு சென்றாருன்னு தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? எத்தனை நாட்களுக்கு பிறகு அவர் போனாருன்னு தான் கண்டுபிடிக்கணும். நம்ம பங்கு கண்டுபிடிச்சிட்டோம், நாட்கள் கண்டுபிடிச்சா போதும். இப்போ நம்ம Qக்கான தான் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மீதி பங்கு இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ, இந்த மீதி பங்கை நம்ம மேலே எழுதிக்கலாம். டிவைடட் பைக்கு கீழே Qக்கு மட்டும் நமக்கு தனியாக தெரியாது. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? அந்த 2ஐயும் சேர்ந்து கூட்டிக்கலாம். அப்போ P + Q என்ன வரும்? நமக்கு 5 பங்குன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ 5ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எத்தனை டைம் கிடைக்கும்? 9ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போது இந்த 9 நாள் தான் Q வேலை செஞ்சது. ஓகேங்களா? Qக்கு தனியாக நம்ம டிவைடட் பை 2ன்னு போடக்கூடாது. ஏன் அப்படின்னா 2 பேருமே சேர்ந்து தானே வேலை செஞ்சாங்க அந்த நாளில். அப்போ 2 பேரையும் கூட்டினோம் அப்படின்னா 3 + 2 5ன்னு கிடைக்கும். அந்த 5 தான் நம்ம 45க்கு கீழே போடணும். ஓகேங்களா? அடித்து போட்டால் 9. ஓகேங்களா? அப்போ 9 நாளுக்கு பிறகு Q வெளியே போயிட்டாரு. ஓகேங்களா? புரியுதுங்களா? நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. A மற்றும் B இணைந்து ஒரு வேலையை 30 நாட்களில் முடிக்கலாம். 20 நாட்கள் இருவரும் இணைந்து வேலை செய்த பின் B சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை A 20 நாட்களில் முடிக்கிறார். எனில் A மட்டும் தனியே அந்த முழு வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா எப்படி அப்ரோச் பண்ணலாம் பாருங்க. A + B 2 பேரும் சேர்ந்து 30 நாளில் வேலை செய்கிறாங்களா? ஓகேங்களா? வேலையை முடிச்சிருக்கலாம். ஓகேங்களா? ஆனால் அவங்க மொத்தமாக எத்தனை நாள் செஞ்சுருக்காங்க? 20 நாள் தான் செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா? இதுலேருந்து நம்ம பங்குன்னு எழுதலாம். பாருங்கள், 20 நாள் தான் செஞ்சுருக்காங்க, மொத்தம் செய்ய வேண்டியது 30 நாள். ஓகேங்களா? ஸோ டிவைடட் பைக்கு கீழே போட்டாச்சு. இப்போ இதை அடித்து போட்டோம் அப்படின்னா 2/3 பங்கு. அப்போது A + B 2 பேரும் சேர்ந்து 2/3 பங்கு தான் வேலை செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா? அப்போ மீதி பங்கு எவ்வளோ இருக்கும்? முழு பங்கை நம்ம 1ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? முழு பங்கு 1ன்னு எழுதிட்டோம் அப்படின்னா மீதி பங்கு நம்ம என்ன பண்ணுவோம்? 1லேருந்து இந்த 2/3 கழிச்சிருவோம். ஓகேங்களா? ஸோ எப்படி கழிக்கலாம்? இது கூட மல்டிப்ளை பண்ணி கழிச்சிக்கலாம். பாருங்கள், 3 - 2/3 1/3ன்னு இருக்குது. ஓகேங்களா? அப்போ மீதி பங்கு 1/3. ஓகேங்களா? அந்த 1/3 பங்கை தான் ஏங்கிறவர் எத்தனை நாளில் முடிச்சிருக்காரு? 20 நாளில் முடிச்சிருக்காரு. அப்போது மொத்தமாக அவர் எவ்வளோ முடிச்சிருப்பார்? இந்த 1/3 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் என்ன ஆகும்? 3/1ன்னு ஆகும். ஓகேங்களா? அப்போ
20 × 3 60. அப்போ ஏ மட்டும் தனியாக 60 நாளில் அந்த வேலையை ஃபுல்லாகவே முடிச்சிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ சம் பார்த்துக்கோங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏ ப்ளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து 30 நாளில் ஒரு வேலையை முடிச்சிருக்கலாம். ஆனால் 20 நாள் தான் செஞ்சுருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த வேலையோட பங்கு என்னன்னு நமக்கு தெரியணும். ஸோ அவங்க செஞ்ச வேலை டிவைடட் பை முடிக்க வேண்டிய வேலை அப்படி போட்டோம் அப்படின்னா 2/3 பங்குன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ 2 பேரும் சேர்ந்து 2/3 பங்கு வேலையை முடிச்சிட்டாங்க. மீதி பங்கு என்ன வரும் அப்படின்னா 1லேருந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1/3ன்னு கிடைக்கும். அப்போ மீதி பங்கு பார்த்தோன்னா 1/3. அந்த 1/3 பங்கை ஏ வந்து 20 நாளில் முடிக்கிறாரு. அப்படிங்கும்போது ஏ வந்து மொத்தமாக 60 நாள் கொடுத்தோம் அப்படின்னா மொத்த வேலையையும் முடிச்சிருப்பாரு. ஓகேங்களா? புரியுதுங்களா? பார்க்கலாம் பாருங்க. XY என்ற இரு நபர்கள் முறையே ஒரு வேலையை 20-12 நாட்களில் முடிப்பர். X என்பவர் மட்டும் தனியே வேலையை தொடங்கி 4 நாட்கள் முடிந்த பின் Y அவருடன் சேர்ந்து கொள்கிறார் எனில் மீத வேலை முடியாகும் நாட்கள். இந்த மாதிரி 2 பேரோட தனித்தனியாக இத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 வேல்யூ கொடுத்துட்டு பாதியில் வந்து ஒருத்தவங்க ஜாயிண்ட் ஆகிறாங்க இல்லைனா பாதியில் விட்டுட்டு போகிறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலே ஃபஸ்ட்டு நம்ம அந்த 2 நம்பருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிடணும். ஓகேங்களா? கண்டுபிடிச்சிட்டு அந்த 2 பேருக்கான ஒரு நாள் வேலைக்கான பங்கையும் கண்டுபிடிச்சிடணும். அதுக்கப்புறம் தான் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? பார்க்கலாமா? பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. எக்ஸுங்கிறவர் 20 நாளில் முடிப்பாராம், ஒய்ங்கிறவர் 12 நாளில் முடிப்பாராம். ஸோ எல்சிஎம் 20க்கும் 12க்கும் எடுக்கணும். ஓகேங்களா? பாருங்கள் 20 12 2ஆல் அடித்தா 10 6 மறுபடியும் 2ஆல் அடித்தா 5 3. இதுக்கப்புறம் காமனான நம்பரால் போட முடியாது. ஸோ சைடில் இருக்கிறது கீழே இருக்கிறது எல்லாத்தையும் பிடிக்கலாம். அப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு 2 இன்ட்டு இந்த வேல்யூ வருமா 2 2 4 ஐனா 20 20 3 60. அப்போ எல்சிஎம் என்ன கிடச்சிருக்கு நமக்கு 60ன்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மொத்த பங்கு. ஓகேங்களா? இப்போ எக்ஸுக்கான தனி ஒரு நாளுக்கான பங்கோ ஒய்க்கான ஒரு நாளுக்கான பங்கு கண்டுபிடிக்கணும். பாருங்கள் எக்ஸின் ஒரு நாள் வேலை ஈக்குவல் டு ஒரு நாள் வேலைன்னா என்ன பண்ணணும், இந்த கொடுத்துருக்க நாட்களை நம்ம அப்படியே தலைகீழாக எழுதிக்கணும். இன்ட்டு மொத்த பங்கை பெருக்கிக்கணும். அடித்து போட்டோம் அப்படின்னா நமக்கு 3 பங்குன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ ஏ வந்து ஒரு நாளில் 3 பங்கு வேலை பண்ணியிருப்பார். அடுத்து ஒய் பாருங்கள், ஒய்யின் ஒரு நாள் வேலை அப்போ என்ன 12 நம்ம தலைகீழாக எழுதிக்கணும் இன்ட்டு 60. இப்போ இது என்ன வரும் 5ன்னு வரும். ஸோ 5 பங்கு. ஓகேங்களா? இப்போ கொஸ்டின் படிக்கலாம். இதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கொஸ்டின் படிங்க. என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் என்பவர் மட்டும் தனியே வேலையை தொடங்கி 4 நாட்கள் முடிந்த பின் ஒய் அவருடன் சேர்ந்து கொள்கிறார். ஓகேங்களா? அப்போ எக்ஸுங்கிறவர் தனியாக 4 நாள் வேலை பார்த்துருக்காரு. ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு நாளுக்கான பங்கு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 4 நாளுக்கான பங்கு எக்ஸோட 4 நாளுக்கான பங்கு என்ன வரும் 3 × 4. இதை பெருக்கணும்னா 12 பங்கு. ஓகேங்களா? அப்போ 12 பங்கு வந்து எக்ஸ் மட்டும் தனியாக செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறம் ஒய்யும் சேர்ந்துருக்காரா? அப்போ என்ன வரும் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு போடும்போது மீதி பங்குன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இது வரைக்கும் 12 பங்கு போட்டார். 60லேருந்து 12 கழிச்சா மீதி பங்கு கிடைச்சிரும். அந்த மீதி பங்கு எல்லாத்தையுமே எக்ஸ் அண்ட் ஒய் 2 பேருமே சேர்ந்து தான் செஞ்சுருக்காங்க. அப்போது 60 - 12 என்ன வரும் 48. அப்போ 48 பங்கை எக்ஸ் அண்ட் ஒய் 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எனில் மீத வேலை முடிய ஆகும் நாட்கள். ஓகேங்களா? அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் செஞ்ச எத்தனை நாட்கள்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? மீதி நாட்கள் என்ன பண்ணணும், இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் 2 பேரும் செஞ்சுருக்காங்கல்ல வேலையோட பங்கு, அந்த மீதி பங்கை மேலே எழுதிக்கணும். டிவைடட் பைக்கு கீழே 2 பேரும் தான் சேர்ந்து செஞ்சுருக்காங்க. அப்போது ஒரு நாளைக்கான 2 பேரோட பங்கையும் சேர்த்துக்கணும். பாருங்கள் 3 + 5 = 8. அந்த 8 டிவைடட் பைக்கு கீழே போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போ அடித்து போட்ட ஆன்சர் பாருங்கள் எத்தனை டைம் வரும் 6 8 48. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஏ தான் ஆன்சர். சேர்ந்தாலும் சரி அவங்க வந்து விட்டுட்டு போனாலும் சரி சேம் இதே மாதிரி தான். கொஸ்டினை படிச்சுட்டு கொஸ்டினில் இருக்க இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி
இந்த எல்சிஎம் ஒரு நாளுக்கான பங்கு, 2 பேரோட ஒரு நாளுக்கான பங்கு கண்டுபிடிச்சிருங்க. அதுக்கப்புறம் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? பார்க்கலாம் பாருங்க. ஏபி என்ற இரு நபர்கள் ஒரு வேலையை முறையே 45-40 நாட்களில் முடிப்பார்கள். இருவரும் சேர்ந்து வேலையை தொடங்கி சில நாட்கள் வேலை செய்த பின் ஏ சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை பி 23 நாட்களில் முடித்தார் எனில் ஏ எத்தனை நாட்கள் வேலை செய்த பின் சென்றிருப்பார்? சேம் அதே மாதிரி கொஸ்டின் பாருங்க. ஏ பிக்கு தனித்தனியாக 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாங்களாமா. சில நாட்கள் வேலை செஞ்சுட்டு ஏ கிளம்பிட்டார். ஓகேங்களா? பி வந்து மீதி இருக்க வேலையை 23 நாள் செஞ்சுட்டாரு. அப்படி இருந்ததுன்னா ஏ மட்டும் எத்தனை நாள் செஞ்சதுக்கப்புறம் கிளம்பியிருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? சேம் அதே மாதிரி 2 நம்பர் இருக்கா? ஏக்கானது பார்த்தோன்னா 45, பிக்கானது பார்த்தோன்னா 40. ஓகேங்களா? ஸோ 2க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? கண்டுபிடிக்கலாமா? பாருங்கள், 45 40 5ஆல் போட்டால் இது 9, இது வந்து 8. இப்போ இது காமனான நம்பரால் போட முடியாது. அப்போ அப்படியே பெருக்கிக்கலாம். பாருங்கள், எல்சிஎம் இந்த சைடில் இருக்கிறது கீழே இருக்கிறது எல்லாத்தையும் பெருக்கணுமா? 9 5 45, 45 × 8. ஓகேங்களா? பெருக்கலாம் பாருங்கள். 40 32 36. அப்போ 360 தான் எல்சிஎம். ஓகேங்களா? ஸோ 360ங்கிறது மொத்த பங்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஏக்கான ஒரு நாள் வேலைக்கான பங்கையும் பிக்கான ஒரு நாள் வேலைக்கான பங்கையும் கண்டுபிடிச்சிடணும். ஓகேங்களா? ஸோ ஏவின் ஒரு நாள் வேலை ஈக்குவல் டு இங்கே கொடுத்துருக்க நம்பருக்கு தலைகீழி. அப்போ 1/45 × 360. ஓகேங்களா? அடித்து போடலாமா? அங்கே பாருங்கள், இப்போ தான் பெருக்கி போட்டேன். ஸோ 8 பங்கு. ஓகேங்களா? அடுத்து பியின் ஒரு நாள் வேலை ஈக்குவல் டு இதோட தலைகீழி. அப்போ 1/40 × 360. 0 0 கேன்சல் அடிச்சுக்கலாம். இது எத்தனை டைம் வரும்? 9ன்னு வரும். ஸோ 9 பங்கு. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கொஸ்டினில் இருக்கிறது பார்க்கலாம். பாருங்கள், 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்க. ஓகேங்களா? ஏ வந்து கொஞ்ச நாளில் போயிட்டாரு. ஸோ எத்தனை நாள்னு சொல்லலை. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், மீதி இருக்க வேலையை பி வந்து 23 நாளில் செஞ்சுருக்காரு. பிக்கான ஒரு நாள் வேலை நமக்கு தெரியும். அப்போ 23 நாளுக்கான வேலை எப்படி போடலாம்? அந்த வேல்யூவை நம்ம 23ஆல் பெருக்கிக்கலாம். அப்போ 9 × 23 ஈக்குவல் டு என்ன வரும்? 27 18 20. அப்போ 207 பங்கு. புரியுதுங்களா? ஒரு நாளுக்கான பங்கு 9 பங்கு. அப்போ 23 நாளுக்கானது 23ஆல் அந்த பங்கை பெருக்கிக்கணும். ஸோ 207 பங்கு. அப்போ மீதி பங்கு எவ்வளோ கிடைக்கும்? மீதி பங்கு வேலை இந்த மொத்த பங்குலேருந்து இந்த பங்கு கழிச்சிட்டோன்னா மீதி கிடைச்சிடும். 360லேருந்து 207 கழிச்சிட்டா மீதி கிடைச்சிடும். பாருங்கள் என்ன வரும்? 3 5 1 153 பங்கு. ஓகேங்களா? அப்போ மீதி பங்கு 153. அந்த 153மே எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து பண்ணது தான். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் அண்டு ஒய்யோட எத்தனை நாட்கள்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும்? மீதி பங்கை நம்ம மேலே போட்டுக்கணும். டிவைடட் பைக்கு கீழே 2 பேருமே சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு நாளைக்கான 2 பேரோட பங்கு 8 + 9 = 17. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகே, அப்போ இந்த 17 இங்கே போட்டுக்கணும். ஓகேங்களா? அப்போ 153/17. ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், இங்கே 17ஆல் அடித்தா நமக்கு 9 டைம் கிடைக்கும். பெருக்கி பார்க்கலாம் பாருங்கள். 17 × 9 63, மீதி 6 9 15. ஓகேங்களா? அப்போ 153 17ஆல் அடிக்கணும்னா நமக்கு 9 டைம் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 9ங்கிறது தான் ஆன்சர். புரியுதுங்களா? ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சி தான் ஆன்சர். இப்போ நம்ம அடுத்த சம் பார்க்கலாம் பாருங்க. ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து ஒரு வேலையை 30 நாட்களில் முடிப்பர். பி மற்றும் சி இணைந்து அதே வேலையை 24 நாட்களிலும் சி மற்றும் ஏ இணைந்து 20 நாட்களிலும் முடிப்பர். ஏ பி சி மூவரும் இணைந்து 10 நாட்கள் வேலை செய்த பின் பியும் சியும் சென்று விடுகின்றனர் எனில் மீதமுள்ள வேலையை ஏ எத்தனை நாட்களில் முடிப்பார்? ஓகேங்களா? இது வரைக்கும் தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க. இது பார்த்தோம் அப்படின்னா 2 பேராக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி கொடுத்தாலும் சரி, கொடுத்துருக்க 3 நம்பர் தனித்தனியாக கொடுத்துருக்காங்களே, இத்தனை நாளில் முடிப்பாங்க இத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த நம்பரை நம்ம ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? ஏ + பி பார்த்தோம் அப்படின்னா 30 நாள் ஆகும். ஓகேங்களா? அடுத்து பி + சி பார்த்தோம் அப்படின்னா 24 நாள். அடுத்து சி + ஏ பார்த்தோம் அப்படின்னா 20 நாள்.
ஸோ எல்சிஎம் வந்து 3 நம்பருக்கும் கண்டுபிடிக்கணும். 30, 24, 20 கண்டுபிடிக்கலாமா? பாருங்கள், 30, 24, 20 எத்தனை போல் 2ஆல் போட்டால் 15, 12, 10ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ எல்சிஎம் தான். ஸோ 2 டிவைடர்னா கூட போட்டுக்கலாம். 3ஆல் போட்டால் இது 5, இது 4, இது 10. மறுபடியும் 2ஆல் போட்டால் 5 அப்படியே வந்துடும். இது 2, 5. மறுபடியும் 5ஆல் போட்டோன்னா இது 1, 2, 1. இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையுமே பெருக்கணும் அப்படின்னா எல்சிஎம். பாருங்கள், எல்சிஎம் இந்த சைடில் இருக்கிறது இங்கே கீழே இருக்கிறது எல்லாத்தையும் பெருக்கணும். பாருங்கள், 2, 3, 6, 6, 2, 12, 12, 5, 60, 62, 120. ஓகேங்களா? அப்போது எல்சிஎம் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 120ன்னு கிடைச்சிருக்கு. இந்த 120 தான் வந்து மொத்த பங்கு. ஓகேங்களா? நம்ம இது வரைக்கும் தனித்தனியாக போட்டிருந்தோம், ஏபிசின்னு போட்டிருந்தோம். இப்போ வந்து 2 பேரோடதையே சேர்த்து போட்டுக்கலாம். ஏ ப்ளஸ் பியின் ஒரு நாள் பங்கு, ஒரு நாள் வேலை. ஓகேங்களா? என்ன பண்ணணும்? இதோட தலைகீழியா? அப்போ 1/30 × 120 மொத்த பங்கு. அடித்து போட்டால் எத்தனை வருது? 4 பங்கு. புரியுதுங்களா? இது வரைக்கும் ஒரு ஆள் தான் போட்டிருப்போம். ஏன்னா ஏன்னு போட்டிருப்போம், பின்னா பின்னு போட்டிருப்போம். இங்கே கொடுத்துருக்கிறத 2 பேரையும் சேர்த்து தான். அப்போது ஏ ப்ளஸ் பின்னு போட்டுக்கலாம். அடுத்து பாருங்கள், பி ப்ளஸ் சியின் ஒரு நாள் வேலை என்ன வரும்? 1/24 × 120. ஓகேங்களா? அடித்தோம் அப்படின்னா எத்தனை டைம் வரும்? 5 டைம் வருமா? 5 டைம் வரும். அப்போ 5 பங்கு. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், சி ப்ளஸ் ஏவின் ஒரு நாள் வேலை 1/20 × 120. ஓகேங்களா? இது எத்தனை டைம் வரும்? 6 டைம் வரும். ஓகேங்களா? அப்போ 6 பங்கு. ஓகேங்களா? ஸோ தனித்தனியாக போட்டாச்சு. இப்போ கொஸ்டின் படிக்கலாம். பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க? ஏபிசி மூவரும் இணைந்து 10 நாட்கள் வேலை செய்தால். ஓகேங்களா? அப்போ 3 பேருமே ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3 பேருமே சேர்ந்து 10 நாள் வேலை பார்க்குறாங்க. ஓகேங்களா? அப்படின்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இந்த 3க்கும் நம்ம கண்டுபிடிச்சாகணும். ஓகேங்களா? இந்த 3ஐயுமே நம்ம கூட்டி ஆகணும். ஓகேங்களா? அப்போ என்ன வரும்? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் சி ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு 4 + 5 + 6. இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ ஓகே, பாருங்கள், இது என்ன ஆகும்? 10, 15ன்னு கிடைக்கும். இங்கே என்ன இருக்கும்? எல்லாமே 2 டைம் கிடைக்கும். அப்போ 2a + 2b + 2c = 15. 2 காமனாக வெளியே எடுத்தோம் அப்படின்னா a + b + c = 15. நமக்கு என்ன வேணும்? a + b + c மட்டும்தான் வேணும். ஸோ 2 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணும்போது டிவைடட் பையில் வந்துடும். அப்போது a + b + c = 15/2ன்னு கிடைக்கும். புரியுதுங்களா? ஏன் இந்த ஸ்டெப்பு போட்டோன்னு சொல்லிட்டு இங்கே 2 பேர்த்துக்கான ஒரு நாள் வேலைக்கான பங்கு தான் கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா? ஆனால் கொடுத்துருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 3 பேரும் சேர்ந்து 10 நாள் வேலை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒரு நாள் வேலைக்கான பங்கு கண்டுபிடிக்கணும். அதுக்காக என்ன பண்ணுறேன்? இந்த 3ஐயுமே கூட்டிக்கிறேன். கூட்டும்போது 2 டைம் வரும். ஸோ 2a + 2b + 2cன்னு கிடைக்கும். 2 காமனாக வெளியே எடுத்துகிட்டு அதை டிவைடட் பைக்கு கிராஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கே இருக்க வேல்யூஸை அப்படியே கூட்டியாச்சு. ஸோ 15/2. அப்போது a + b + cயோட ஒரு நாள் வேலைக்கான பங்கு பார்த்தோம் அப்படின்னா 15/2. ஓகேங்களா? இப்போ 10 நாளைக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நாளுக்கான வேலை. அப்போது a + b + cயோட 10 நாளுக்கான பங்கு என்ன வரும்? இதை 10ஆல் பெருக்கணும். அப்போ 15/2 × 10 அடிச்சோன்னா இங்கே 5ன்னு வரும். இது என்ன வரும்? 15 × 5 5 25 மீதி 2 7 75ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? புரியுதுங்களா? அப்போ ஏபிசியோட 10 நாள் வேலைக்கான பங்கு என்ன? 75. ஓகேங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 10 நாள் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் பியும் சியும் சேர்ந்து போயிட்டாங்களாம். ஓகேங்களா? மீதி இருக்க வேலை, அப்போ மீதி வேலை தெரியணும். ஓகேங்களா? ஸோ 10 நாள் வேலை 75ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ மீதி வேலை என்ன? மீதி வேலை பார்த்தோம் அப்படின்னா இந்த மொத்த பங்குல இருந்து இங்கே 75 கழிச்சிடணும். அப்போது 120 - 75 கழிச்சோன்னா என்ன வரும்? 25 45ன்னு வரும். ஓகேங்களா? அப்போ மீதி பங்கு வேலை எவ்வளவு? 45. அந்த 45 பங்கை தான் வந்து
ஏ செஞ்சுருப்பாரு. ஓகேங்களா? அப்போ ஏக்கான நாள் பார்க்கணும் அப்படின்னா மீதி வேலை டிவைடட் பை, இப்போ நமக்கு இந்த இடத்துல டிவைடட் பைக்கு கீழே போடுறதுக்கு ஏக்கான ஒரு நாள் வேலையோட பங்கு தெரியணும். ஓகேங்களா? ஆனால் நம்ம கண்டுபிடிச்சது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஏ ப்ளஸ் பி, பி ப்ளஸ் சி, அதாவது ரெண்டு பேரோடது இல்லைனா 3 பேரோடது ஒரு நாள் வேலை தான் தெரியும். அதில் இருந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோங்க. பாருங்கள், ஏ ப்ளஸ் பியோட ஒரு நாள் வேலையோட பங்கு என்ன? 15/2. ஓகேங்களா? இதில் இருந்து பி ப்ளஸ் சியோட ஒரு நாள் வேலை பங்கு என்ன? 5. இதை கழிச்சிட்டோம் அப்படின்னா, ஓகேங்களா, அப்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சிலேருந்து பி ப்ளஸ் சியை கழிச்சிட்டோன்னா இது கேன்சல் ஆகிடும், நமக்கு ஏ மட்டும் கிடைக்கும். அப்போ ஏவோட ஒரு நாள் வேலை தெரிஞ்சிடும் இல்லையா? ஸோ அதனால் இப்படி போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 45 இதை எல்சிஎம் எடுக்கணுமா? என்னாகும்? 15 மைனஸ் 10/2 ஆகும். ஓகேங்களா? அப்போ 45 இது என்னாகும்? 5/2. ஓகேங்களா? ஒரு டிவைடட் பைக்கு கீழே பின்னம் இருந்தது அப்படின்னா நம்ம அதை தலைகீழாக போட்டுக்கலாம். அப்போ 45 × 2/5, 5ஆல் அடித்தா இது 9, அப்போ என்ன கிடைக்கும்? 18ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ 18 நாள் வந்து ஏ மீதி இருக்க வேலையை முடிச்சிருக்காரு. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா? புரியுதுங்களா? இந்த கொஸ்டினில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன? 2 பேர் 3 பேருன்னு கொடுத்ததால ஃபஸ்ட்டு 2 பேருக்கு கண்டுபிடிச்சிட்டு அதை எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 2 டைம் எக்ஸ்ட்ராவாக வரும். அந்த 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு நாளுக்கானது கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ 3 பேரும் சேர்ந்து 10 நாள் வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு நாளுக்கானதை இன்ட்டு 10ன்னு போட்டோன்னா நமக்கு 10 நாளுக்கானது தெரிஞ்சிடும். அப்போது எவ்வளோ நாள் வந்து 3 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாங்களோ அந்த வேலையோட பங்கு தெரிஞ்சிடும். அதை வந்து நம்ம மொத்த பங்குலேருந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி இருக்க வேலையோட பங்கு தெரிஞ்சிடும். அந்த மீதி வேலை பங்கை தான் வந்து ஏ செஞ்சுருக்காரு. ஓகேங்களா? அப்போ ஏவோட நாட்கள் எத்தனை நாட்கள் அவர் செஞ்சுருக்காருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மீதி பங்கு இருக்கு இல்லையா, அதை மேலே போட்டுக்கணும். டிவைடட் பைக்கு கீழே ஏவோட ஒரு நாள் வேலையோட பங்கு போடணும். ஓகேங்களா? ஆனால் நம்ம இது வரைக்கும் கண்டுபிடிக்கல, எல்லாமே 2, 3 தான் கண்டுபிடிச்சோம். அதனால் என்ன பண்ணிக்கிறோன்னா 3 பேரோட ஒரு நாள் வேலை பங்கு இருக்கு இல்லையா, அதில் இருந்து ஓகேங்களா நம்ம பி ப்ளஸ் சி, ஓகேங்களா, ஏ வராததாக எடுத்துக்கிறோம். அப்போ தான் நமக்கு ஏ கிடைக்கும். அதை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு மீதி இருக்க வேலையை ஏ வந்து எத்தனை நாளில் முடிச்சிருப்பாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். மறுபடியும் ஒரு டைம் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ புரியாது, மறுபடியும் ரிப்பீட் பண்ணிவிட்டு இதை பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்த சம் பார்க்கலாம். பாருங்கள், ஏ ஒரு வேலையை 12 நாட்களிலும் பி அதே வேலையை 18 நாட்களிலும் முடிப்பர். அவ்வேலையை ஏ முதல் நாள் பி 2வது நாள் என்றவாறு மாற்றி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேலை செய்து அவ்வேலையை முடித்தனர் எனில் அவ்வேலை முடிய எத்தனை நாட்கள் ஆகும்? ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் பார்த்தது தொடர்ச்சியாக அவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஏ வந்து இத்தனை நாளில் முடிப்பார், பி வந்து இத்தனை நாளில் முடிப்பார், இந்த மாதிரி தான் பார்த்துருப்போம். இது பார்த்தோம் அப்படின்னா ஏ ஒரு நாள் செஞ்சார் அப்படின்னா பி அடுத்த நாள் செய்வார், மறுபடியும் ஏ அடுத்த நாள் செய்வார். அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள். இன்றைக்கி வேலை செஞ்சாங்கன்னா நாளைக்கு செய்ய மாட்டாங்க, அடுத்த நாள் தான் செய்வாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 2 பேரும் மாற்றி மாற்றி செஞ்சாங்க அப்படின்னா அந்த வேலை முடியறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுவும் சேம் அதே மாதிரி தான், கடைசியாக ஒரு இடத்துல மட்டும் மாற்றுவோம், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், ஏக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, பிக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், நம்ம அதோட எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். பாருங்கள், ஏ வந்து 12 நாளாமா, பி வந்து 18 நாளாமா. ஓகேங்களா? அப்போ எல்சிஎம் 12க்கும் 18க்கும் எடுக்கணும். ஓகேங்களா? எல்சிஎம் போடலாமா? பாருங்கள், 12, 18. ஓகேங்களா? 2ஆல் போட்டால் 6, இது 9, 3ஆல் போட்டால் 2, 3. இதுக்கப்புறம் காமனான நம்பரால் போட முடியாது. ஸோ இதோட நிறுத்திக்கிட்டு என்ன பண்ணலாம், இது எல்லாத்தையுமே பெருக்கிக்கலாம். பெருக்குனா பாருங்கள், 2, 3, 6, 6, 2, 12, 12, 3, 36. அப்போ எல்சிஎம் என்ன கிடைச்சிருக்கு நமக்கு? 36. இதுதான் வந்து மொத்த பங்கு. ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? ஏக்கு தனியாக ஒரு நாள் வேலைக்கான பங்கு, பிக்கு தனியாக ஒரு நாள் வேலைக்கான பங்கு கண்டுபிடிக்கணும். பாருங்கள், ஏவின் ஒரு நாள் வேலை ஈக்குவல் டு என்ன வரும்? இந்த 12 தலைகீழாக போட்டுக்கணும், மொத்த பங்கு கூட பெருக்கிக்கணும், 3ன்னு வரும். அப்போது 3 பங்கு வந்து ஏவோட ஒரு நாள் வேலை. அடுத்து பியின் ஒரு நாள் வேலை என்ன வரும்? 18 தலைகீழாக போட்டுக்கணும் இன்ட்டு மொத்த பங்கு. அடிச்சோன்னா எத்தனை டைம் வருது? 2 டைம் வரும். அப்போ 2 பங்கு. ஓகேங்களா? 2 பேருமே சேர்ந்து பண்ணுறாங்க. அப்போ இது 2ஐயும் கூட்டிக்கோங்க.
ஏ ப்ளஸ் பிக்கான ஒரு நாள் பங்கு பார்த்தோம் அப்படின்னா 5 பங்கு. புரியுதுங்களா? ஏ வந்து 3, பி வந்து 2, 2 கூட்டினா 5 பங்கு. ஓகேங்களா? ஸோ ஓகே, இதோட நிறுத்திக்கிட்டு இப்போ கொஸ்டின் படிக்கலாம் பாருங்க. என்ன சொல்றாங்க? அவ்வேளையை ஏ முதல் நாள், பி இரண்டாவது நாள் என்றவாறு மாற்றி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேலை செய்து அவ்வேளையை முடித்தனர். அப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஏபி 2 பேரும் மாறி மாறி தானே செய்கிறாங்க. அப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஏ ப்ளஸ் பி 2 பேரும் சேர்ந்து, ஓகேங்களா, நம்ம வந்து அதை வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா ஒரு சோடி நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 2 நாள் அப்படின்னா ஒரு நாள் ஏ செய்வார், இன்னொரு நாள் பி செய்வார். இந்த மாதிரி 2 சோடி அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ 2 பேரும் சேர்ந்து செய்கிற ஒரு நாளுக்கான வேலையை பார்க்கலாம். பாருங்க, என்ன வரும்? மொத்த பங்கு 36 பை ஏ ப்ளஸ் பியோட பங்கு என்ன 5ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஹோலாக டிவைட் ஆகிற மட்டும் பாருங்க எத்தனை வரும்? 7 5 வரும், 1/5ன்னு வரும். ஓகேங்களா? இந்த பங்கு, ஓகேங்களா, 7 பங்குங்கிறது முழுசாக வந்துருச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு பங்கு தான் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஒரு பங்குங்கிறது அந்த 7 பங்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா ஏபின்னு பி வந்து முடிச்சிட்டார். ஓகேங்களா? மீதி ஒரு பங்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு பங்கு வந்து ஏ தான் அடுத்து செய்வார். பி முடிஞ்சிச்சுன்னா அடுத்து என்ன பண்ணுவார்? ஏ தான் ஸ்டார்ட் பண்ணுவார். ஓகேங்களா? அப்போ எப்படி வரும்? 7 × 2ன்னு போட்டோன்னா 14ன்னு கிடச்சிடும். ஸோ 14 நாட்கள் கிடச்சிடும். ஓகேங்களா? ஏன்னா 2 2ஆக தான் நம்ம எடுத்திருக்கோம். அப்போ 7 × 2ன்னு போடும்போது 14 நாட்கள் கிடச்சிரும். இந்த ஒரு பங்கு எக்ஸ்ட்ராவாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு பங்கை ஏ தான் செய்வாருன்னு நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்லலாம்? ஏக்கான பங்கு 1 டிவைடட் பை ஏக்கான பங்கு. ஏக்கான பங்கு என்ன? 3 பங்கு. ஓகேங்களா? அப்போ 1/3 நாட்கள். அப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணால் என்ன வரும்? 14 1/3 நாட்கள். ஓகேங்களா? புரியுதுங்களா? இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு புரியாது. இதை இப்படி எழுதாமல் இப்படி எழுதுங்க. பாருங்கள், அதை நம்ம எப்படி எழுதியிருந்தோம்? 7 1/5 பங்குன்னு எழுதியிருந்தோமா? இதுக்கு பதிலாக இந்த 36 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 36 35 + 1 பங்குன்னு தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? அப்போ 35 டிவைடட் பை 5ன்னு போட்டோன்னா நமக்கு 7ங்கிற முழு நம்பர் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ ஒரு ஜோடி நாட்களை தான் எடுத்துக்கிறோம், 2 2ஆக தான் எடுத்துக்கிறோம். அதனால் 2ஆல் பெருக்கிக்கிறோம். 14 நாட்கள் முழுசாக வந்துருச்சு. அப்போ அடுத்த நாள் 15வது நாள் அப்படின்னு போகும்போது ஏ தான் அந்த வேலையை பண்ணியிருப்பார். ஓகேங்களா? அப்போ ஏ செஞ்சுருக்கும் போது அவரோட நாள் என்ன வரும் அப்படின்னா அந்த பங்கு டிவைடட் பை ஏவோட பங்கு 3. அப்போ 1/3 நாட்கள். ஓகேங்களா? மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா 14 1/3 நாட்கள். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஏபி என்ற இரு ஆட்கள் ஒரு வேலையை செய்ய ஒப்புக்கொள்கின்றனர். ஏ என்பவர் இருவரும் சேர்ந்து வேலையை முடிக்க எடுத்துக்கொள்ளும் நேரத்தை விட 8 மணி நேரம் கூடுதலாக எடுத்துக்கொள்கிறார். பி என்பவர் இருவரும் சேர்ந்து வேலையை முடிக்க எடுத்துக்கொள்ளும் நேரத்தை விட 4 1/2 மணி நேரம் கூடுதலாக எடுத்துக்கொள்கிறார் எனில் இருவரும் சேர்ந்து அவ்வேலையை முடிக்க ஆகும் காலம் எவ்வளவு? பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் கொஸ்டின். ஓகேங்களா? நம்ம வந்து ஈக்குவேஷன் மாதிரி கொண்டு வந்து முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, ஏபி 2 பேரும் வேலை செய்கிறதா ஒத்துக்கிட்டாங்களா? ஓகேங்களா? ஏங்கிறவர் 2 பேரும் சேர்ந்து செய்கிற வேலையை சேர்ந்து செய்வாங்க இல்லையா, சேர்ந்து செய்யும்போது எடுக்கிற டைமை விட 8 மணி நேரம் கூடுதலாக எடுத்துக்கிறாரு. அதே மாதிரி பி பார்த்தீங்க அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து செய்கிற டைமை விட 4.5 மணி நேரம் அதிகமாக எடுத்துக்கிறாரு. அப்படி இருந்ததுன்னா 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா எந்த நேரத்தில் அதை முடிப்பாங்க? அவ்வளோதான். ஓகேங்களா? பாருங்கள், 2 பேரும் சேர்ந்து செஞ்சு முடிக்கிற டைமை நான் எக்ஸுன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அப்போது ஏ மட்டும் செய்கிறாரு அப்படின்னா இதை விட 8 மணி நேரம் கூட செய்கிறாரு. ஓகேங்களா? இதை எக்ஸ் மணி நேரம்னு வச்சுக்கிறேன். அப்போ என்ன அர்த்தம்? ஏங்கிறது எக்ஸை விட கூடுதலாக 8 மணி நேரம் செய்கிறாரு. அப்போது பிங்கிறவர் என்ன? எக்ஸை விட 4 1/2 மணி நேரம் கூடுதலாக செய்கிறார். ஓகேங்களா? இவ்வளோதான் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்? இதை 1/a + 1/b = 1/a + b அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகேங்களா? இவர் தனியாக செய்கிற ஒரு நாள் வேலை, இவர் தனியாக செய்கிற ஒரு நாள் வேலை ஈக்குவல் டு a + b 2 பேரும் சேர்ந்து செய்கிற ஒரு நாள் வேலைக்கு ஈக்குவல்னு கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளால் எக்ஸ் கண்டுபிடிக்க முடியும். பாருங்கள், 1/aக்கு பதிலாக எக்ஸ் + 8 + 1/bக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் இந்த இடத்துல 4 1/2ன்னு இருக்குது. கலப்பு பின்னத்தில் எழுதக்கூடாது. அப்போது ஒரே பின்னமாக எழுதிக்கலாம். பாருங்கள், 8 + 1 9/2 = 1/x.
ஓகேங்களா. இப்போ நமக்கு எக்ஸ் தான் வேணும். இந்த ரெண்டு பின்னம் இருக்கா, ரெண்டு பின்னத்தையும் நம்ம என்ன பண்ணணும், கூட்டணுங்கும் போது என்ன ஆகும், இந்த வேல்யூவை இங்கே மல்டிப்ளை பண்ணணும், இந்த வேல்யூவை இங்கே மல்டிப்ளை பண்ணணும், கீழே ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணணும். பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 8 எக்ஸ் ப்ளஸ் 9/2 மேலே என்ன பண்ணணும், எக்ஸ் ப்ளஸ் 9/2 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 1/x. இது எப்படி எழுதணும் புரிஞ்சுருக்குங்களா. ரெண்டு பின்னத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து வேறு வேறு நம்பர் இருக்குது. ஓகேங்களா. எல்சிஎம் எடுக்கிற சேம் கான்செப்ட் தான். ஓகேங்களா. இது வந்து நம்ம எல்சிஎம் எடுக்க முடியாது, ஏன்னா எக்ஸே என்னன்னு தெரியாது இல்லையா. அதனால் என்ன பண்ணிக்கிறோம், இதை மேலே பெருக்கிக்கிறோம், இதை கீழே இந்த சைடு பெருக்கிக்கிறோம். ஓகேங்களா. அப்போது இது இந்த வேல்யூ ப்ளஸ் இந்த வேல்யூ மேலே வந்துடும், கீழே அப்படியே ரெண்டையும் பெருக்கி போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஓகே, இதை சால்வ் பண்ணால் எக்ஸ் கிடைக்கும். பாருங்கள் என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் 9/2. இது ஒரே இதாக எழுதிக்கலாமா, என்ன ஆகும், 2x ப்ளஸ் 9/2ன்னு ஹோலாக வந்துடும். ஓகேங்களா. ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 8 டிவைடட் பை, இப்போ பாருங்கள் கீழே என்ன ஆகும், எக்ஸ் ப்ளஸ் 8 அப்படியே வச்சுக்கலாம், இந்த வேல்யூ வந்து ஒரே இதாக எழுதிக்கலாம். அப்போது 2x ப்ளஸ் 9/2 ஈக்குவல் டு 1/xன்னு இருக்கும். ஓகேங்களா. இப்போது இந்த வேல்யூ பாருங்கள், 2x ப்ளஸ் 9, இந்த 2 இருக்கு இல்லையா, இந்த 2வை இது கூட மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 8. ஓகேங்களா. டிவைடட் பை 2ன்னு வரும், ஹோல் டிவைடட் பை இந்த வேல்யூ. பாருங்கள் இது மல்டிப்ளைல தான் இருக்குது, அப்போ பிரச்சனையே இல்லை. எக்ஸ் ப்ளஸ் 8 2x ப்ளஸ் 9/2. இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆயிரும். இங்கே என்ன இருக்குது, நமக்கு 1/xன்னு இருக்குது. ஓகேங்களா. இப்போ பாருங்கள் இந்த மேலே இருக்கிறதுல அப்படியே பெருக்கிக்கலாம். 2x ப்ளஸ் 9 அப்படியே வரும், ப்ளஸ் 2வை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன ஆகும், 2x ப்ளஸ் 16ன்னு வரும். டிவைடட் பைக்கு கீழே என்ன வரும், அப்படியே பெருக்கிக்கலாம். பாருங்கள் எக்ஸ் எடுத்துகிட்டு இது கூட பெருக்குங்க, 2x² ப்ளஸ் 9x ப்ளஸ் 16x ப்ளஸ் 72 ஈக்குவல் டு 1/xன்னு வரும். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணிக்கலாம் பாருங்கள், இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸை ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணி இங்கே மேலே மல்டிப்ளையில் வச்சுக்கலாம், இந்த டிவைடட் பையில் இருக்க வேல்யூவை ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணி அங்கே மல்டிப்ளையில் வச்சுக்கலாம். அப்போ என்ன வரும், 2x 4x ப்ளஸ் 9 16 என்ன வரும், 25. ஓகேங்களா. இப்போ இது கூட இன்டூ எக்ஸ்ன்னு வரும். ஓகேங்களா. ஈக்குவல் டு இது என்ன ஆகும், 2x², இது என்ன 9x ப்ளஸ் 16x, அப்போ ப்ளஸ் 25x ப்ளஸ் 72ன்னு வரும். ஓகேங்களா. இப்போ எக்ஸை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன ஆகும், 4x² ப்ளஸ் 25xன்னு வரும். இந்த ஈக்குவேஷன்ஸ் அந்த சைடு இருக்கு இல்லையா, ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணிக்கலாம், என்ன ஆகும், எல்லாமே மைனஸில் வரும். அப்போ -2x² மைனஸ் 25x மைனஸ் 72 ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். ஓகேங்களா. ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம தூக்கியாச்சு. இப்போ பாருங்கள் 4x² மைனஸ் 2x², அப்போ என்ன கிடைக்கும், நமக்கு 2x² மட்டும் கிடைக்கும். இங்கே ப்ளஸ் 25x, இங்கே மைனஸ் 25x கேன்சல் ஆயிரும். மீதி என்ன இருக்குது, மைனஸ் 72 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா. அப்போ 2x² மட்டும் வச்சுக்கிட்டு 72வை ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்கள், என்ன ஆகும், வெறும் 72 மட்டும் வரும். ஓகேங்களா. x² மட்டும் வச்சுக்கிட்டு 2 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணனா என்ன ஆகும், டிவைடட் பையில் வரும். அப்போது 72/2 ஈக்குவல் டு 36ன்னு வரும். ஓகேங்களா. இந்த 36 நம்ம 6² எழுதலாம், ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸ் என்ன கிடைக்கும், நமக்கு 6ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ ஃபுல்லாகவே இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம சால்வ் பண்ணுறது தான். ஓகேங்களா. நீங்கள் பொறுமையாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கே ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா. ஸோ எக்ஸுன்னு a + b ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிற நேரத்தை நான் எக்ஸுன்னு எடுத்துக்கிறேன். ஏ வந்து கூடுதலாக 8 மணி நேரம் செய்வார், பி வந்து கூடுதலாக 4.5 மணி நேரம் செய்வார். அவ்வளோதான். ஓகேங்களா. ரெண்டு பேரோட தனித்தனியாக ஒரு நாள் வேலைக்கு ஈக்குவல் டு ரெண்டு பேரோட சேர்ந்து செஞ்சால் ஒரு நாள் வேலை. இந்த மாதிரி போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து எக்ஸுக்கு உங்களுக்கு 6ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 6 தான் ஆன்சர். ஓகே, சின்னதாக எழுதிருக்கேன், உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்களே டெரைவ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஸோ எக்ஸுக்கு ஆன்சர் உங்களுக்கு 6 தான் வரும். ஓகேங்களா. புரியுதுங்களா. இன்றைக்கி நம்ம மாடல் 7 தான் பார்த்துருக்கோம். ஓகேங்களா. மாடல் 7ல் இருக்க சம்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாடல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான மாடல். ஓகேங்களா. இந்த மாடல் நீங்கள் பார்க்கும்போது பொறுமையாக ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் என் கூடவே தெளிவாக பாருங்கள். ஓகேங்களா. அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இல்லைனா கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், இல்லைனா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ஸ்டெப்ஸ் போடுறீங்க அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணும். ஓகேங்களா. அதெல்லாம் கிடையாது. கான்செப்ட் புரிஞ்சிக்கும் போது உங்களுக்கு பொறுமையாக தான் சொல்லித்தரணும், அப்போ தான் உங்களுக்கும் தெளிவாக புரியும். ஓகேங்களா.
ஆல்ரெடி எனக்கு இது தெரியும் மேம் அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஸ்டின் எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. ஆனால் எனக்கு தெரியாது மேம், இப்போ தான் நான் புதுசாக கற்றுக்கிறேன் அப்படின்னா பொறுமையாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக எப்படி போடுறோம், கொஸ்டின்லேருந்து எப்படி எடுத்து எழுதுகிறோம், இது எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சம் போடுங்க, ஓகேங்களா. அப்போ தான் வந்து மனசில் நிற்கும், அப்போ தான் புரியும், ஓகேங்களா. நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸுங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.